இன்றைக்கி 3 குட்டி முதல்ல மேட்ச்சில் வரப்போகுது. அது யாருன்னு நீங்களே கண்டுபிடிக்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வேறு வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம். போகிறாங்க ஒரு கூட்டத்துக்குள்ளே வராங்க, கட்டிக்கிட்டே போகிறாங்க. முதல்ல தானே கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. ஏறு மேலே ஏறு, கூட்டத்தோட முந்திக்கு போ. கச்சா மக்கா தான் முன்னாடி போகுது. சிலுக்கு மகளை காணமே. வேறு சிலுக்கு முன்னாடி போயிட்டாலாம், இன்னும் வரலையா? ஏற வழிபடு ஜல்திக்கிறோம். தல் அப்படியே இந்த வரேன். கச்சா மகன் பாதி வேற காணும். கச்சா ஒரு 2 நாள் பாப்பா, அதுக்கப்புறம் கழட்டி விட்ருவா. போடி எங்கிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், மேட்ச் இல்லை. இருந்தாலும் என்ன செய்ய, கொஞ்சம் சும்மா ட்ரைனிங் கொடுப்போம். நான் புதுசாக இருக்கா, அப்படித்தான் இருக்குது. நல்லா ஓடி விளாட்றதுக்கு. ஆனால் குட்டிகள் கொஞ்சம் வத்தி தாங்க தேரும். எப்படி ஒரு வாரத்தில் கொஞ்சம் வத்திரும். அந்த டேப்பில் ஒரு மழை வேணுச்சுன்னா கொஞ்சம் தேர்ந்துக்கிறோம். எங்கே சிலுக்கு மகளே, இந்த அக்கா அவர் உள்ளே வர அவர். சிலுக்கு மகளே முதல்ல நடந்து போகிறா, கத்தாமல் வராங்க. நெல்லுங்க வரட்டும், கடைசியில் இருக்கையில் ஒன்று சேர்ட்டோம். அப்புறம் நெத்து பறக்க போவோம். நேற்று அடித்த காற்று கொஞ்சம் நெத்து இருக்கு போல. அம்மனி ஓட்டத்தை கிளம்பிட்டா. நில்லு அம்மனி, ஏன் மைக் செட் மயக்கா? மேலே தடுத்து நிப்பாட முடியாது. ஒரு சிலுக்கு மகளே ஓட்ட முடியும். ஓடியா வாங்க ஒன்று யாத்தே கச்சா ஓடித்தரு. எங்கள் ஊர் இப்படி ஓடுறாங்க. நெத்து ஆனால் கிடக்குங்க. நெத்து அடிச்சு அவ்வளோதான், கடைசி நெத்து. உங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட முடியா உமிச்சே. அவளுக்கு எங்கேயோ விட்டுட்டு ஓடுறாங்க. யாத்தே எம்மா எங்கேயோ விட்டுட்டு ஓடுறாங்கம்மா. எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு காலத்தில் நம்ம நரி கத்துனா அப்புறம் அந்த மாதிரி கற்றுது போயிட்டாங்க. வருங்க சிலுக்கு கத்துறா, மகளை கூப்பிட்டு போகிறான். நாங்கடா நெத்து இல்லையா? ஆஹா நெத்து இல்லை போல. அதான் இந்த மரத்துலேருந்து வந்துட்டாங்க. நெத்து இல்லை உள்ள நரி. ஒரு காலத்தில் நீ இப்படித்தான் கத்திக்கிருந்த இதே இடத்துல. நீ அவள் பெரிய ஆள் ஆகிட்டா. நெத்து இல்லை. வாங்க முடியாது, நடைய கட்டுவோம். அப்போ பழுனம்மாள் பழுனே இல்லையா? இல்லை நெத்து இல்லை. நேற்று மழை வெஞ்சிச்சுங்க. நம்ம ஏரியா கட்டி நமக்கு இல்லை. பின்னாடி அப்படியே இந்த மழையாக இருக்கும்ல, அந்த ஏரியாவில் உசிலம்பட்டி தாண்டி அந்த பக்கம் நல்லா மழை வந்துச்சு. நைட்டு ஒரு 7 மணிக்கு வந்துச்சு. அங்கிட்டே ரொம்ப நேரம் போயில, ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் போயிடுச்சு. அங்கிட்டே ரொம்ப போயிடுச்சுங்க. ஏன்னா அந்த பக்கம் மலை ஏரியாவில் மழை இருக்குது. நம்மள மாதிரி பிளெயின் ஏரியாவில், அதாவது மழை இல்லாத பக்கம் மழை இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க. நான் மலை ஏரியாங்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்யும். அந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் பெய்யும். நான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மொட்டை எடுக்க ஒரு நாள் முன்னாடி பழனிக்கு ஒரு தடவை போனேன். அது எதுக்கு போனேன் அதை இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அங்கே போகும்போது பார்த்துங்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதை நான் சொல்கிறேன். அந்த பக்கம் தாங்க எல்லாமே பனி விழுந்தாலும் சரியாக தெரியல. அந்த மலையில் நல்லா மழை பெஞ்சு அப்படியே போயிடுச்சு. பார்ப்போம். இந்த பக்கம் மழை, வடக்கு பக்கம் நேற்று கொஞ்சம் பெஞ்சிச்சு. இது அவது ஒரு மழை தவிரி வந்தாலும் வரலாம். ஏலியன் எல்லாம் வந்துட்டிங்களா? நீ தான் முதல்ல இன்னும் வரணும். ஏகப்பட்டு பேர் நேராக போய் வயக்காடுக்கு போய் முட்டை விடுமா, இல்லை எங்கிட்டு போமான்னு இருந்தல. அவங்களாம் எடுக்கிட்டு எங்கிட்டு போகிறான்னு பார்ப்போம். இல்லை வர்றாங்களா, எங்கிட்டு போகிறான்னு ஒன்றும் தெரியலங்க. வரட்டும், எல்லோரும் எங்கே வயக்காடு தானே வரப்போங்க. என்ன வல்லாமல் இல்லை. அதனால் சும்மா எங்கிட்டும் போய் சுற்றட்டும். வாங்க நம்ம அந்த பழனிக்கு போனேன்ல, அந்த கதையை நான் சொல்கிறேன். இங்கேருந்து காலையில் ஒரு எங்கிட்டு உசிலம்பட்டிலேருந்து வத்தலக்குண்டுலேருந்து அப்படி பழனி போகிறோம். இந்த பக்கம் போயிட்டேன். காலையில் பஸ்ஸில் ஏறியாச்சு. நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. உசிலம்பட்டி தாண்டி பார்க்குறேன். அங்கிட்டிருந்து வத்தலக்குண்டு போகிறவங்களுக்கும் ரைட் சைடில் பார்த்தா மழை அப்படியே ஒரே பசுமையாக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் ஒரே மழையாக தான் இருக்குது. அதாவது நல்ல பசுமை, வெறும் தென்னந்தோப்பு. அப்படி இங்கிட்டு பார்த்தாலும் பூ போட்டிருக்காங்க. இங்கிட்டு பூ கனகாமரம் பூ, அதாவது விதவிதமாக பூவாக இருக்கும். மல்லிகைப்பூ தான் அதிகம் எக்கத்தப்பெல்லாம் பறிச்சு. அப்படியே என்ன தெரிஞ்சு எங்கிட்டும் கம்பு இது மக்காச்சோளம் போட்டு பூ பறித்து நின்றுச்சு. அந்த அளவு பசுமையாக இருந்துச்சு. அப்போ தான் மக்காச்சோளமே போட்டுருந்தாங்க 1-2 இடத்துல. வெறும் பசுமைங்க. அப்படியே திண்டுக்கல் மாவட்டம் அந்த ஓரத்தில் பக்கத்துனா பசுமையாக பச்சை வெறும் மழை தான். அங்கிட்டு லெஃப்ட் லைட்டில் நல்லா இருந்துச்சு. அப்படியே வத்தவங்க போய் பழனி போயிட்டு திரும்பி அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு மதியத்துலேருந்து கிளம்பிட்டு அங்கிட்டிருந்து வரையில இங்கிட்டு பார்க்குறேன். அதை விட அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இங்கிட்டு நம்ம உசிலம்பட்டிலேருந்து இங்கிட்டு இருந்தாங்க பார்க்குற ஒரு மழை இல்லை. இதில் ஒரு விஷயம் நல்லா கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அந்த பக்கம் இருந்து இப்படி உசிலம்பட்டி தாண்டிலேருந்து பழனி வரைக்கும் ஒரு பிளாட் கூட போடலை. பிளாட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்து வெறும் தோட்டம் தேனத்தொப்பு அப்படி தான் கிடக்கு. வெறும் மாடு 1-2 இடத்துல தான் ஆடு இருந்துச்சு. மாடு தான், பால் மாடு தான் அதிகம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டுங்க. அப்படியே அந்த ஏரியாவுக்கு நம்ம ஏரியா அங்கிட்டு உசிலம்பட்டிலேருந்து திருமணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாட்டு தான். அங்கே ஒரு பிளாட் இல்லை. அப்படியே வெறும் தென்னந்தொப்பு. நல்லா ஆடுனா பண்ணை மரம் வச்சு வளர்க்கலாம். மாடுனா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. நல்லா தென்னந்தொப்புகள் இருக்கும். நல்லா வளர்க்குறோம். நல்லா குளிச்சு தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஏரியா. இங்கிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு 10 வருஷங்களுக்கு நம்ம ஏரியாலாம் ஒன்றும் இருக்காது. எல்லாம் ஃபுல்லாமே பிளாட் போட்டாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. 20 வருஷத்துக்கு டோட்டலாக காலியாக இருந்த பக்கம் அப்படி இருந்துச்சு. ஆனால் பிளாட்டே நான் ஒரே ஒரு இடத்துல பார்த்தேன். அது எங்கிட்ட ஒட்டஞ்சத்தரை தாண்டி அது வரைக்கும் அங்கிட்ட இல்லைங்க. சூப்பர் ஏரியா. நல்லா அந்த ஏரியாலாம் ஒரு கிணறு வெட்டி தோட்டம் பார்த்தோம்னா அழகாக ஆடு மாடு ரெண்டுமே காப்பாற்றலாம். அப்படி ஏரிக்கா செம்ம கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டுங்க. கொடியாடு பார்த்துங்க எங்கே இருந்துச்சுன்னா கன்னிவாடிக்கிட்டு அங்கே நல்லா மலங்காட்டில் மேய்க்கிறேன்றாங்க. பெருமிஷன் இருக்குனாங்க. அங்கே தான் ஆடையை பார்த்து உண்மையிலே அந்த இடத்துல கம்மாயில் தண்ணி இருந்துச்சு. நல்லா கொடியாடு மேய்ஞ்சிக்கு இருந்துச்சு. கொடியாடாக தான் இருந்துச்சு முக்கால்வாசி. நல்லா ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மலையில் மேலாடா பல்காக இருந்துச்சு அந்த இடத்துல. மற்ற இடத்துல அந்த பக்கம் வேறு இடம்லாம் மாடாக தான் இருந்துச்சு. அங்கே தான் கன்னிவாடியில் எங்கிட்ட மலையில் நல்லா மேய்க்கு வசதி இருக்குன்றாங்க. அதான் அங்கே ஒரு சந்தை இருக்குங்க, கன்னிவாடி சந்தைண்டு. ஒரு நாளைக்கு அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடணும். ஏன்னா நல்லா ஆடுகளாக இருந்துச்சு. சிம்பிளாட்டிக்காரங்களும் அங்கேருந்து ஆடு கடை வாங்கியிருக்காங்க. வெள்ளாட்டு கடை ரீசெண்டாக போன வருஷம் வாங்கினு சொன்னாங்க. அதேமாதிரி பார்த்து ஆடு சூப்பராக இருந்துச்சு. நம்ம மோனிக்கா வர இந்த மாதிரி தான் கருப்பு அப்படியே ஃபுல்லாக கரும்பூர்லேயே இருந்துச்சு. ஆனால் சரியான வளர்த்திங்க. நம்ம பணம்பர அளவுலாம் இருந்துச்சு. எல்லாம் மேட்ச ஆடு தான். சரியான ஆடு அந்த ஏரியா ஃபுல்லாக. யாருக்கா ஒரு சிலுக்கு மகளே, சிலுக்கு மகளே, இந்த குட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை
குட்டி என்ன குட்டின்னு தெரில, நல்ல மாதமாக குறை மாதம் ஒன்றும் தெரிலங்க. ஆனால் உண்மையிலே சிலுக்கு மக கிடையாது, நம்ம லீசாவோட மக வளர்ந்துட்டா பற்றியா இப்படி. நான் பொழைக்க மாட்டேன்னுச்சு, குறை மாற்ற குட்டி மாதிரி இருந்தாங்க, நல்லா வளர்ப்பு இல்லாமல் இருந்தா. இப்போ பார்த்தீங்களா இப்படி இருக்கா, பார்த்தீங்களா சிலுக்கு வளர்த்துட்டா பாரு. இந்த கத்திராவை இந்த ஒரு ரொம்ப பாசம் இல்லை, அவங்க கூட போய் சேராத கடத்திட்டு போயிடுவேன் என்கிட்ட. பரவாயில்லைங்க, ரொம்ப பால் இருக்கனால தேத்தி ஒரு குட்டி நாள் தேத்தி வளர்த்துருவோம். அவள் வளர்த்தி சிலுக்கு வளர்த்தி கொண்டு வந்துடுவாங்க, நல்லா வளர்த்தி வளர்ந்துருவான். இந்த இருக்காங்க ஒரு இப்போ தான் வந்து நின்றுருக்காங்க. நீங்கள் எங்கே கிட்ட பிடிச்சி மூஞ்சியை காட்டாலும் காட்ட முடியல, அப்படியே மோனிக்கா மாதிரியே இருக்கா அவர். எப்படி இருக்கா பார்த்தீங்களா, அப்படியே நம்ம மோனிக்கா மாதிரி கச்சா மக தாங்க. நல்லா நம்ம கடாய்கிட்ட விழுந்துன்னு பார்த்தீங்களா, ஒன்று கரும்பூர், ஒன்று கொஞ்சம் செவலையில் விழுந்துருச்சு, அச்சு அப்படியே மாறிச்சு. இதில் பெரிய டிப்ஸ் என்ன கேட்டால் கழுத்தில் தாலியே இல்லை, 2 குட்டி இருக்கும். ஒன்று எப்படி வருது, ஒன்று மாறி விழுதுங்க. காதை பார்த்தியா டிசைனாக இருக்குது. இப்போ ஆட்டுக்காக வெள்ளம் தைச்சி தயாராகுவா. இது நம்ம கச்சா மாதிரி. என்ன ரொம்ப வெயில் அடிக்குதா, கவலைப்படாதா, கொஞ்சம் நான் தான் இருக்கும், அதுவே பழகிடும். அதே மாதிரி இருக்கலாம். என்ன செவலை குட்டியாக போயிடுச்சு. இது கொஞ்சம் புளியம்பூர் கலரில் வர வேண்டியது மாறிடுச்சு பயவிலைக்கு. ஆனால் இதுக்கு தாலி இல்லை பார்த்தீங்களா, கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்குது. சரி போ விட்டுறேன், அம்மா உனக்கா பார்த்துக்கிருக்கா. பச்சை புள்ள தேடி கிளம்பிட்டாங்க. நேராக வயக்காடு கூட போட்டோம், அதான் எனக்கு கிட்ட நல்லது. 2 பச்சையாவது கடிக்கிட்டு இன்னும் இந்த வைக்கல சுருட்டாமல் தான் அங்கே இருக்காங்க. மாடு தான் உள்ளே கட்டுறாங்க, என்னன்னு தெரில. மாடு வைக்கல உழப்புது, ஒரு வேளை பங்கு தான் வாங்கியிருக்காங்களா என்னன்னு தெரில. இன்னும் அப்படியே கட்ட சுருட்டாமல் இருக்குது. சுருட்டினாங்கன்னா ஒரு ரவுண்டு விடலாம். பாருங்க உள்ளே என்னது மயிலா, என்னடா ஓடுதுன்னு பார்க்குறேன். பேச்சத்தன் கட்டணும் இந்த மாதிரி பயந்து போகுது. ஒன்றும் இல்லை, பயப்படாது. நம்ம பசங்களை பார்த்தா பயப்படுது, ஆட்டுக்குட்டியை பார்த்து. கொஞ்சம் நேரம் அந்த வாட்டர் கேனை இந்த தூரு கடியில் வைப்பங்க, நல்லா குழுன்னு இருக்குது. கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே சூடு இறங்கட்டும். நல்லா மேகிடா பச்சை இது ஒன்று தான்டா நெட்டி போட்டு இந்த வந்த வேலையை கட்டுக்குவேன். நெல் பறக்கிற வேலையை நீ பழுன்னு இந்த அப்புறம் 100 சிறுவாழை அந்த திருசா நெல் பறிக்க என்ன சோறு காசை போகிறீங்களா? நெல்லாக பறக்கு எப்போ பழுன்னு நீ மட்டும் தனியாக மெய்கிற. பக்கத்தில் யாரும் ஃப்ரெண்டா ஒரு ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. கொக்கோ ஃப்ரெண்டா பேச்சு துணைக்கு ஆள் வச்சுருக்கியா பழுன்னு தனியாக வர வாரப்பில் பிடிச்சி மேய்ச்சிக்கிருக்கா. நல்லா பெரிய ஃப்ரெண்டை வச்சுருக்கிய பழுன் பாய்ஸ், சரியான ஃப்ரெண்டு பழுனே. பழுனே இங்கே வர்றி பறந்து போயிடுச்சு அவன் ஃப்ரெண்டு, என்னை பார்த்து பயந்துச்சு. வாங்கிட்டு திரும்ப அங்கிட்டலாம் போகாத, அங்கிட்டு பருத்தி போடுறதா நட்டுக்கிருக்கா நினைக்கிறேன். பருத்தியாக நடுறாங்க, நம்ம இந்த பக்கம் திரும்ப வேண்டியதான். சிலுக்கு மகளே நைஸா மகளே, நீ வந்த நேரத்துக்கு வெறும் பஞ்சமாக போச்சு, மேட்ச் எங்கேயுமே இல்லை. ஒரு மழை வேணுச்சுன்னா உங்களுக்கெல்லாம் பஞ்சம் மாறிடும். நல்லா ஏறி விளாடு, நல்லா ஜாலியாக இருக்கும். வைக்கல ஏறி விளாடு. இங்கடி இருக்கீங்களே கச்சா மகளே, உள்ளே இருக்கீங்களா, வெயிறீங்களா? நல்லா சரியான இடம் பிடிச்சிக்க. நல்லது பார்க்க வெயில் அடிக்குதா, சின்ன பிள்ளையில கச்சா பிடித்த ஒரு காலத்தில் இருப்பா வெயிலுக்கு, அது மாதிரி இருக்கா. வாங்க வயக்காடு உள்ளே உள்ளே இறங்கி நல்லா வைக்கலுக்குள்ளே உருண்டு விளாடுங்க. அடடா பங்குனி மாதத்தில் இப்படி ஒரு நிழல் நல்லா குழுன்னு இருக்குங்க. இந்த ஒரே ஒரு மரத்தை அப்போ நல்லா நிழல் இருக்குது. பசங்க ரெஸ்ட் எடுக்க, இந்த ரெஸ்ட் எடுக்க வராங்க, இங்கிட்ட அங்கிட்டு போகிறாங்க. மேய்கிடி இதை விட்டால் வேறு எங்கேயும் பச்சை கிடையாது. கரெக்டாக இது வட்டத்துக்குள்ளே தாங்க இருக்காங்க எல்லாரும், வேறு எங்கிட்டும் போல் இங்கனே சுற்றி மேய்கிறாங்க. நல்லா தீவிரமாக மேய்ச்சிக்கிருக்காங்க. ஊரே இங்கே மேய்ஞ்சாலும் அந்த 2 மூட்டை எங்கே வரும், வயக்காட்டுக்குள்ளே மேய்ச்சிக்கிருக்கிய. உசுறு எடுக்கவே வராங்க 2 பேரும். நான் ஓமிச்சு போட்டாக்கு போஸ்ட் கொடுத்துருக்கியா, எதுக்கு இப்படி ரோபோ கணக்கு கண்டுக்கிருக்க? 2 பேரும் 7:30 கூட்டாமல் போக மாட்டேங்க போல, சும்மா இருக்க மாட்டேங்க. வரேன் ஓமிச்சு எப்படி அத்தே ஓடு நெத்தி போட்டுக்கு அப்படியே தெனா விட்டு என்ன செய்ய போகிறேன்ட்டு எல்லோரும் திரும்பிட்டாங்க. கொஞ்சம் நேரம் வந்தாங்க, ஒரு 1 மணி நேரம் நல்லா மேய்ஞ்சாங்க, அதுவே திரும்பி சாடுங்க. பரவாயில்லைங்க, இன்றைக்கி ஒரு நல்ல மேய்ச்சல். ஒருத்திக்கு தூக்கம் வருது, அப்படியே தூக்கம் கண்ணை சொக்குது, கண்ணை மூடுறா. தூங்க பாரு, நல்லா காற்று நல்லா நாளுக்கு வீட்டுக்கு போயிடுவேண்ணா, அவ்வளோதான். வேறு உன் அக்கா அப்போ நல்லா மெய்ரா மெய்ரா வருங்க கச்சா. இப்படி பசப்பு வேணுங்க, இப்படி பசப்பு இருந்துச்சு அப்படியே நல்லா ஆடுகளுக்கு பால் சூப்பராக வருங்க. டோக்கியோ எங்கே வந்து படுத்து கிடக்க, நல்லா பழத்துக்குள்ளே தூங்குறா அவர் கண்ணை முடிச்சு. தண்ணி குடிக்கவில்லையா, என்னாச்சு உடம்பு சரியில்லையா, லீவு கொடுக்கணும். சின்ன வளர்ச்சி உன் புல்ல எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு படுத்துருக்கா. படுங்க நல்லா படுங்க, பேசாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு 3 மணிக்கு அப்புறம் வெயில் குறம்படியே போவோம். என்ன கச்சா பிள்ளை எங்கே விட்டு வந்துட்டியா? அடுத்த 2ஆம் மேட்சில் கிளம்பியாச்சுங்க. அந்த 3 பேர் எங்கே இருக்காங்க, அவங்க வீட்டு விட்டு வெளியேறல. போடாடே யாரா வருவாங்க, டெய்லி பக்கம் வரமாட்டேன்னு நெட்டில் எடுத்துட்டாங்க. சரி இப்படி என்ன செய்ய, கொஞ்சமாக அப்பப்போ கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுக்கணும். மேட்ச் இருந்ததுனால இருப்பாங்க, மேட்ச் இல்லை பார்ப்போம். நேற்று புத்தா கிளைமேட் இருந்துச்சு, அப்புறம் திருப்பி 5 நிமிஷம் ஒரு 5 மணி போல் வாடிப்பட்டி ஏரியா பக்கம் மழை அடிச்சு ஊற்றிக்கிருக்கு. அதுக்கப்புறம் அங்கிட்டு நைட்டு 7 மணிக்கு இங்கே அடிச்சுருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கலான்னு. இப்போ எப்படி இருக்குண்டா, நம்ம எலியாமாக்கு போன வெளியில் சொன்னேன் கொஞ்சம் இதாக இருக்குண்டு, இப்போ சரியாச்சுங்க. அது என்ன அதில் திடீர்னு வருது, திடீர்னு போகுது. பொறுமையாக சின்ன வச்சு ஒன்றும் எதுவுமே யாருக்குமே கிடைக்கல. நெத்து காத்திருச்சு நம்மளுக்கு போகுது. நம்ம ஏரியாவில் மழை எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, JTPT எப்போ சொல்லுதுன்னா ஏப்ரல் 15க்கு அப்புறம் 15லேருந்து 20 அந்த டேட்டில், அதாவது ஏப்ரல் கடைசி வீக்கில் ஏதாவது 1-2 பெய்யலாம். அது உங்களை சுற்றி இருக்க மழை ஏரியாவில். மற்றபடி உங்களுக்கு 15லேருந்து 20 அப்படின்னு ஒரு குத்து மதிப்பாக அடிச்சு விட்ருக்கு. ஆனால் நம்மளாம் நினைக்கிறேன் ஏப்ரல் 15லேருந்து என்ன இப்போ மார்ச் முடிய போகுது. இன்றைக்கி மார்ச் 30, அடுத்த ஏப்ரல் பிறக்க போகுது. ஏப்ரல் 4ஆம் தேதி மழை சொல்கிறாங்க. அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறு கரெக்டாக ஏப்ரல் வாரத்தில்
ஆனால் யாருக்கு பைய போகுதுன்னு தெரில. இருக்குடா வர சண்டை போடாமல் சாப்பிடுங்கடா. ஒன்று தான்டா விழுகுது, ரொம்ப விழுக மாட்டேன்றது. கீழே அவ்வளோதான் விழுகுது. நெத்து மேலே இருக்கு. நான் கச்சா ஃப்ரீயாக இருக்கியா? பிள்ளை இல்லாட்டி பைப்பில் மொத்தம் மேய விட மாட்டாங்க. ஏமா ஓடி நீ மட்டும் தனியாக இருக்க. வாங்க, என்ன வயக்காடு போகிறோம் என்ன இல்லையா? காலையில் நல்லா மேய்ச்சினால வேணான்றீங்களா பச்சையை? ஒரு நாளே வெறுத்து போச்சா? அப்படியா? வரி குதிரை உள்ள கடைசியிலே தான் இருக்க. நடைய கட்டு வாங்க போ. என்னங்க டிராக்டர் சத்தம் கேட்குது. ஒரு வேளை வைக்கல சுருட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆகா, அதுவும் நல்லதாங்க. 2 உள்ள மேயலாம். ஆமாங்க, வைக்க தான் சுருட்டுறாங்க. அந்த இருக்கா, அதுவும் நல்லா தான். நம்ம பசங்க டிராக்டர் சத்தம் கேட்டாலே ஓடி போவாங்களே. ஆனால் இருந்த பசிக்கு அதெல்லாம் போக மாட்டாங்க. சுருட்டிட்டாங்க கொஞ்சம் நெருக்கி. வாங்கடா இன்றைக்கி ஒரு ரவுண்டு உள்ளே போவோம். பார்க்க வைக்கல் நிறையா இருந்த மாதிரி தெரிஞ்சு, ஆனால் கட்டு கம்மியாக தாங்க இருக்குது. இன்னும் நிறைய சுருட்டணுமோ? சுருட்டுனா தெரிஞ்சு போகும். பார்க்க நிறையா இருந்துச்சுங்க, ஆனால் சூப்பர் வைக்குங்க. பச்சை வைக்க அதெல்லாம் கிடைக்காது இப்போதைக்கு. நான் வரி குதிரைக்கும் திருசாக்கும் பெசலை வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா? 2 பேரும் காது கேட்கலையா? ஐயோ, பசினால் காது அடப்பாகி போச்சோல. வாங்கடா 2 பேரும். அங்கே நிற்கிறாங்க அவர். நான் மனுஷனா பேயா பிசாசா ஏலியனா நின்று பகுதிக்கு பார்ப்பா. வட்ட செயலாளர் வா அப்படியா? என்னாச்சுக்க, வண்டி கோளாறு ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இப்போ தான் வந்து ஒரு 5 கட்டு 7 கட்டு கூட இன்னும் போடல. ஓட்டுறாங்களா? ஆஹா, மேகத்தை பாருங்க. நானே இன்ன வரைக்கும் மேற்க பார்த்துக்கிருக்கேன், பயவுல தெற்க பார்க்காம இருக்கேன். சரியான மேகம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். எந்த ஊருக்குன்னு தெரியல, விருதுநகர் மாவட்டமா மதுரை மாவட்டமான்னு தெரில. என்ன 2 செம்பரியாடை மட்டும் கிட்டு வருது. கொடுத்த விட்டிங்களா? இது நம்ம ஊர் செம்பரியாடை. எங்கள் கழுத்தில் கயிறை பார்த்தா தெரியுது. தே சேர்க்க முடியாது, எங்கிட்ட போகுதுங்க அந்த செம்பரியாடு. பயவுள்ள எங்கே அவங்க ஆடு நம்ம ஊர் வயக்காட்டில் இருக்குது. நெத்து பறக்க முடியாது, 2மே எங்கிட்ட தனியாக வந்துச்சு. நான் கூடத்தில் சேர்த்து பார்த்தே நிற்கலை. திருப்பி நேராக போகுதுங்க. நட்டா காட்டா கம்மாய்க்கு நேராக தான் போகுது. அவருக்கு போன் அடிச்சிட்டேன். இருந்தாலும் நாய் கண்ணுக்கு சிக்காமல் இருந்தால் செத்தேன். என்ன சிலுக்கு இங்கே இருந்த மேகத்தை காணுங்க. என்னங்க எங்கிட்டு போயிடுச்சு? இங்கிட்டு விட்டுட்டு பாருங்க, மேற்கு இங்கிட்டு மேகத்தை பாருங்க. வேறு லெவல். இங்கிட்டு தான்ப்பா இருக்கிறது ரொம்ப ராசிக்காரிங்க. இருக்கிற மேகம்லாம் ஏறுங்க, அப்படியே ஜில்லுன்னு ஏறிடும். அப்படியே மழை போயிடும். இங்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போச்சு, மழையே காணும். சரி வாங்க வீட்டு போவோம். இன்றைக்கி தாண்ட சரியான ஏரியாவில் மழை இறங்கியிருக்குடா. எப்படி வந்துருக்கு நினச்சிக்கிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் காணாமல் போயிடுச்சு. திரும்பி பார்க்குறேன், இங்கிட்டு நல்லா அப்படியே சூப்பர். அங்கிட்டு நல்லா மேங்க. இன்றைக்கி அவங்க ராசிக்காரிங்க. இன்றைக்கி நல்லா குளிப்பாங்க ஒரு அரை மணி நேரம். அப்படி இருக்குது. சரி இப்போ நிறைய கட்டாங்க பசங்க. பச்சை மேய்ச்சனால இன்றைக்கி கொஞ்சம் வகுறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. முடியா கருவாச்சே, காற்றடிக்குது நல்லா. நெத்து விழுகும்டா. கமான் காய்ஸ், ஓட்டத்தை ஆரம்பிடா. ஓடு ஓடு ஓடு. குச்சியம்மா காற்றடிக்க தெரியலையா? புளிய மரம் அப்படியே போங்கடா. பழு 2 நிற்கிறாப்புறா. அந்த கரெக்டாக அந்த மரத்துக்கு மேலே தான் போகணும். மணி 6 மணி. இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்குது. போய் நேராக போய் நெத்தை பறக்கிட்டு வாங்க. கமான் காய்ஸ், முடியா போடும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிடுச்சு. அதனால் நானும் மூட்டை முடிச்சு கட்டி வீட்டுக்கு கிளம்புறேன். தேவை நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்குவேன். அது வரைக்கும் நான் உங்கள் வைரம். கரெக்டாக சியூ டாட்டா பாய். அடுத்து குட்டி போடுற வீடியோவா இல்லை என்ன வீடியோ மேட்ச் வீடியோன்னு தெரியல. எல்லோரும் போயிட்டாங்க. சரி, நான் பின்னாடியே பார்க்குறேங்க. நான் பின்னாடியே போகணும்.